சகோதர சகோதரிகளே, இரவு நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யாத்திரையாகும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே உன் பரிகாரிக கர்த்தர். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, எத்தனையோ பிரஜாதி மக்கள் பரிகாரத்திற்காக கோயிலாக அழுகிறாங்க, தங்கள் உடம்பை வருத்தி கொள்கிறார்கள், எத்தனையோ பரிகாரங்கள் செய்கிறார்கள், தீ மிதிக்கிறார்கள், எத்தனையோ செய்கிறார்கள். ஆனால் நம் கர்த்தர் நமக்காக பரிகாரம் செய்துவிட்டார். என்ன பரிகாரம் என்றால், அவருடைய சிலுவையின் மரணம், கொடூரமான சிலுவை மரணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறதே. அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டு, 2 கையிலும் ஆணி அடிக்கப்பட்டு, 2 கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டு கொடூரமான மரணத்தை சுமந்தார். அந்த மரணம் எந்த மனிதனும் சுமக்க முடியாத மரணத்தை நமக்காக சுமந்தார். ஏன்? நமக்காக விடுதலை வாங்கி தருவதற்காக, நமக்கு மீட்பை வாங்கி தருவதற்காக, நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக, நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக, இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அவர் கொடூரமான மரணத்தை ஏற்றார். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்குரியது, நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த சுதந்திர வசனத்தால் நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த வசனம் ஜீவன் உள்ளது. அது கர்த்தருடைய வசனம், ஆவியானவர் கொடுக்கிற வசனம். உங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே எங்கள் பரிகாரி கர்த்தரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் தோல்வியெல்லாம் தகப்பனை சிலுவை சுமந்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்தீரப்பா. எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தீரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர், மீட்பை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், ஐஸ்வரத்தை கொடுத்தீர், சமாதானத்தை கொடுத்தீர், நித்திய வாழ்வுக்கு எங்களை தகுதிப்படுத்திடாப்பா. கோடி நன்றிப்பா. நம்ம ரத்தத்தால் எங்களுக்கு தகப்பனை இசப்பா, ஸ்தோத்திரம். நீதிமான மாற்றி விட்டீரப்பா. கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களோட பரிசுத்தமான ரத்தற்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீட்பெரும் லட்சமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.